வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் வரப்போகிற நாட்கள்ல ஏற்பட போகுது. ஏற்கனவே நெறைய மாவட்டங்கள்ல கடந்த முறை நம்ம மழையினுடைய தீவிரம் பதிவாச்சு. இன்னும் சில மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இல்லாம இருந்தது. குறிப்பா இன்னைக்கு நம்ம வந்து தென் மாவட்டங்கள் பத்தி கொஞ்சம் அதிகமா பேசப் போகிறோம். மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன? எங்களுக்கெல்லாம் மழையே இப்போ கிடையாதா? எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் மட்டும் தான். குறிப்பா நாகப்பட்டினத்தில தான் 10 சென்டிமீட்டர் பெய்யுமா? ஏன் மதுரை, திண்டுக்கல்லாம் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்யாதா? விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம்லாம் ஒரு 8 சென்டிமீட்டர் மழை பெய்யாதா? அப்படின்னு நெறைய பேர் தொடர்ந்து நீங்க கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே சில அறிவிப்புகள் மிக முக்கியமா இன்னைக்கு நம்ம வந்து தென் மாவட்டங்களை குறிவைத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எந்தெந்த மாவட்டங்கள் வரும் நாட்களில் மழை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? இனி வரும் நாட்கள்ல அதிகப்படியான மழை பெய்து குறிப்பாக நீர்வரத்து வந்து அதிகரிக்குமா? ஏரிகள்ல, குளங்கள் பகுதிகள்ல எல்லாமே அந்த நீர் வரத்துங்கிறது அதிகரிக்குமா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அதனால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வரப்போகிற நாட்கள்ல எந்தெந்த நாட்கள்ல மழை இருக்க போகுது? தென் மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. தமிழகத்தில் வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் வரக்கூடிய ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து ஏற்பட போகுது. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்திருப்போம். எதுக்காகன்னா, நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே 50 முதல் 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் குடுத்திருக்கிறோம். சிறந்த ஆஃபர்ல பெஸ்ட் சேல் போயிட்டுருக்கு. சீக்கிரமா வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோர் ஆப்ஷனே தனியாவே கொடுத்துட்டோம். நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி தனியாவே ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம். அதுல போனீங்கன்னா, உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்ட நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்க வாங்கிக் கொள்ள முடியும். தமிழகத்தில் சில வானிலையில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுது. குறிப்பா தென் மாவட்டங்கள் முதற்கட்டமா நம்ம பார்க்க போறோம். வருகிற நாட்கள் ஜனவரி 23ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் முடியும் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரமானது உறுதியாகி இருக்கிறது. வரப்போகிற இந்த கடைசி ஒரு வாரம் ஜனவரி மாதத்தினுடைய இந்த கடைசி ஒரு வாரம் தான் நல்ல ஒரு மழை பொழிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் படிப்படியாக மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 23ஆம் தேதி முதல் மழை தொடங்கி 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகளிலும், அதேபோல ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளிலும் சொல்லப்பட்ட இந்த தேதிகளில் நீங்க கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல், கொடைக்கானல், நத்தம், சின்னாளம்பட்டி, வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி, மதுரை போன்ற பல்வேறு இடங்கள், குறிப்பாக அந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லா இடங்களும், பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையினுடைய தீவிரம் இருக்க போகுது. தொடர்ந்து மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் நீங்க எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம், தேவக்கோட்டை, காரைக்குடி, திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராமநாதபுரம், கடாலடி போன்ற இடங்கள், அதே மாதிரி தொண்டி, ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, முதுகளத்தூர் போன்ற பல்வேறு இடங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அநேக பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை தீவிரம் வருகிற 23ஆம் தேதி மாலை இரவு நேரங்களுக்கு பிறகு நமக்கு மழை வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல பெய்ய ஆரம்பிச்சிடும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத், குரும்பூர், திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோவில்பட்டி போன்ற இடங்களிலும் வருகிற 23ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கோ அல்லது அதீத கனமழையோ கனமழையோ பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மழை பொழிவு எத்தனை சென்டிமீட்டர் தர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, குறிப்பாக 5 சென்டிமீட்டர் முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடத்துல கனமழையாகவும், ஒரு சில இடத்துல 3 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டராக ஒரு மிதமான மழை பொழிவாகவும் கண்டிப்பாக பதிவாகும். தென் மாவட்டத்தில் தான்
80% மழை பொழிவுகள் அடுத்த சுற்று மழை பொழிவில் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஒரு 20 முதல் 30% வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும். அதுல 20% டெல்டாவிலேயே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 23ஆம் தேதி முதல் மாத இறுதி வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுகிறது. 23ஆம் தேதி முதல் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் கணிசமாக ஒரு மிதமான மழையாக அதிகரிக்க போகுது. அதனால கொஞ்சம் அந்த வெயிலுடைய தாக்கம் பகல்ல வரும் நாட்கள்ல கணிசமா அதிகரிக்கும். ஆனா பனிப்பொழிவும் ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த மழை தொடங்குற வரைக்கும் ஜனவரி 22ஆம் தேதி வரை பனிப்பொழிவுங்கிறது விட வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா அது தொடர்ந்து இருக்கும். ஜனவரி 22 வரைக்கும் தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும். இந்த மாத கடைசி அந்த ஒரு வாரத்துல கொஞ்சம் பனிப்பொழிவு குறைய வாய்ப்பு இருக்கு சில மாவட்டத்துல மட்டும். காரணம் மழை பொழிவின் காரணமாக சில மாவட்டத்துல மட்டும் சற்று பனிப்பொழிவு குறைய வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் 2 வாரங்கள்ல மீண்டும் கடுமையான பனிப்பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் நமக்கு வந்து மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக தீவிரமடையும். ஆனா வட தமிழக கடலோர மாவட்டத்துல பெரிதளவு மழை எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு மிதமான மழை வேணா, லேசான மழை, மிதமான மழை வேணா எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையினுடைய தீவிரம் மாத இறுதியில் கணிசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தேதிகள் குறிப்பிட்டிருக்கிறோம். ஜனவரி 23 மாலை அல்லது இரவு நேரங்களிலிருந்து படிப்படியாக மழை தொடங்கலாம். பெய்யாத மாவட்டங்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல மழை கிடைக்கும். எல்லா மாவட்டங்களுமே ஜனவரி 23 தொடங்கணுங்கிற அவசியம் கிடையாது. மழை பெய்யாத இடங்கள்ல 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும், அதுக்கப்புறம் இந்த 2 நாட்கள் மழை இல்லாத மாவட்டங்கள்ல ஜனவரி 30, 31 தேதிகள்ல படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம். வட தமிழக உள் மாவட்டங்கள் அதிக பனிப்பொழிவு மழையே நீங்க எதிர்பார்க்காதீங்க. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு அதிக மழை நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு அதிகாலையில. அதே மாதிரி பகல்ல கொஞ்சம் வெயில் காணப்படும். அதிகாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு தீவிரமடையும். உங்களுக்கு எப்போ மழை வருமோ அப்போ உங்களுக்கு நம்ம தேதிகள் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம கொடுக்குறோம். உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு உறுதியாக அறிவிக்கப்படும். ஏன்னா இப்ப வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து காற்று திசையில் சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குதுங்கிறதுனால கடலோரங்கள்ல மட்டும் இப்ப மழை பொழிவானது இருக்கு. ஒருவேளை இந்த மழை நமக்கு உள் மாவட்டங்களிலோ அல்லது மேற்கு தொடர்ச்சியிலோ தீவிரம் அடைந்தா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போது நிலவரப்படி உள் மாவட்டங்கள்ல எந்த பகுதியும், மேற்கு தொடர்ச்சியில எந்த பகுதியும் அதிக மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்காது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி வேணா ஓரளவு மிதமான மழை மட்டும் மாத இறுதியில பதிவாகலாம். மற்றபடி நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் வந்து பனிப்பொழிவாகவே தொடர்ந்து காணப்படும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.